வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. இப்ப இந்த மே மாதத்துல விருச்சிக ராசிக்கோட பலன் எப்படி இருக்கு, அதனால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போறோங்க. இப்ப மே மாசத்துல பாத்துட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்கு தொட்டதெல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைம் தான் இந்த விருச்சிக ராசிக்கு. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் பாத்தீங்கன்னா குரு பலன் யோகம் வரப்போகுது. அதாவது குரு பாத்துட்டீங்கன்னா குரு பார்வைப்பட்ட கோடி நன்மைகள் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி கோடி தோஷங்கள் நிவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது உங்க ராசிக்கு குரு நேரடிய பார்வையா வரப்போறாரு. அப்படி நேரடி பார்வையா வரும் பொழுது உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மே மாதத்துல 1ஆம் தேதிக்கு அப்புறம் மேச ராசியில் இருக்கிற குரு பகவான் ரிஷப ராசிக்கு வரப்போறாரு. அது பிற்பாதுல பாத்தீங்கன்னா சூரியனோட குரு சேர்க்கை பெறப்போகுது. கண்டிப்பா உங்களுக்கு அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். அது இல்லாம பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவானோட உங்க ராசி நாதன் செவ்வாய் சேர்க்க பெறாரு. அப்படி செவ்வாய் சேர்க்க பெறும் பொழுது உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கிறது நடக்கும். இப்ப நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில திருமணம் நடக்குமா, இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா திருமண பேச்சு எடுத்திருந்தீங்கன்னாவே தடங்களா இருக்கும், குழப்பங்களா இருக்கும், திருமணம் நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கும். வீட்டுல நமக்கு நல்ல காரியங்கள் நடக்குமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளேயே வந்திருக்கும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா பொண்ணை பார்த்தா பையனுக்கு கல்யாணம் ஆயிடும், பையனை பார்த்தா பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடும். இவங்களுக்கு வந்த வாய்ப்பு எல்லாமே மத்தவங்களுக்கு போயிருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல கஷ்டம், கடன் தொல்லைகள், அவமானங்கள், உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள், வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், அப்பா அம்மானால உறவுகள் பிரச்சனை, இது எல்லாமே பிரச்சனைகள் தான் சந்திச்சுட்டு இருப்பீங்க. மத்தவங்களுக்கு ஒரு முடிவெடுத்து முன்னாடி நின்று சரி பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது உங்களால அதை சரி பண்ண முடியாம சூழ்நிலை உருவாகும். மத்தவங்களுக்கு ஐடியா சொல்லி அட்வைஸ் சொல்லி எல்லாமே பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது யாருமே உங்க கூட இருந்திருக்க மாட்டாங்க. எதிரிகள் பாத்துட்டீங்கன்னா நீங்க யாரு நல்லவங்க சொல்லி நீங்க நம்புனீங்களோ அவங்க உங்களையே ஏமாத்துட்டு போகக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே உருவாயிருக்கும். அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்டிங்கான மந்த் தான் இந்த மே மாதம். இந்த மே மாதத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில முன்னொன்னா நல்ல காரியங்கள் நடக்க போகுது. அதன் முதல் காரியங்கள் பாத்தீங்கன்னா சுபகாரியமா நம்ம பார்க்கும்போது திருமணம். திருமணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், கண்டிப்பா திருமணங்கிறது நடக்கும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. குடும்பத்துல சொல்லலாமா, அப்பா கிட்ட சொல்லலாமா, அம்மா கிட்ட சொல்லலாமா, இல்ல நம்ம லவ் வேண்டாம் அப்படின்னு இருக்கலாமா, இப்ப இதெல்லாமே உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும். வீட்டுல சொல்லக்கூடிய ஒரு பயம் நமக்கு இருக்கும். ஆனா அதுக்கான நீங்க பேச்சுவார்த்தைகள் எடுத்து நீங்க பண்ணும்போது கண்டிப்பா இது நடக்கும். அதே மாதிரி திருமணங்கிறது கண்டிப்பா கைகூடும். அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் லவ் மேரேஜா இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்ப திருமண யோகம் கண்டிப்பா நடக்கும். அதுக்கான நீங்க பேச்சுவார்த்தைகள் பேச வேண்டிய ஒரு டைம் தான் இந்த மே மாதம். இந்த மே மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்புகளா தான் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம். நிறைய பேருக்கு பாத்துட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பிளட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கும். நிறைய பேர்த்துக்கு பிபி சம்பந்தப்பட்டது, பிளட் பிரஷர் சம்பந்தப்பட்டது, கோபம், ஆக்ரோஷங்கள், இது எல்லாமே இருந்திருக்கும். நீங்க நிறைய இடத்துல கோவப்பட்டு எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகியுமே பாத்துட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். நான் என்ன சொல்றது, நீ என்ன கேட்கறது அப்படிங்கிற நிறைய பேருக்கு அந்த கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு வருடமா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம மெயினா நமக்கு தொழில் மெயின். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மாசத்துல பாத்துட்டீங்கன்னா தொழில் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தடங்களா இருக்கும். தொழில பாத்துட்டீங்கன்னா அவமானங்கள் பட்டிருப்பீங்க. ரொம்ப வருஷமும் ஒரு இடத்துல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க.
புதுசா யாரா வருவாங்க, அவங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க, உங்களுக்கு தராம போவாங்க. நம்ம இத்தனை வருஷம் உழைச்சோம், அதுக்கான அங்கீகாரம் இல்ல, ஒரு பாராட்டும் இல்ல, ஒரு ஊதியம் இல்ல. இப்போ புதுசா வந்தவங்களுக்கு எல்லாம் நமக்கு தராங்களே, நமக்கு தரலையே அப்படிங்கிறது ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகும். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து இடமாற்றங்கள் வரும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள். இப்ப நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்ல போய் வேலை செய்யலாம், வெளிநாட்டுல போய் வேலை செய்யலாம். அங்க போயிட்டு நம்ம வந்து சம்பாதிச்சுட்டு வந்துட்டு சொந்த ஊர்ல வந்து நம்ம ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லாம் அது அங்கீகாரமா நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் கண்டிப்பா இந்த மே மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால நீங்க தாராளமா தொழில நல்ல முன்னேற்றங்கள் பண்ணலாம். அது இல்லாம சொந்த தொழில் ஏதாவது நீங்க பண்ணலாம்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா நீங்க சொந்த தொழில் பண்ணலாம். ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அந்த இடத்த விட்டுட்டு நான் வந்து சொந்த தொழில் பண்ணலாம்னு விருப்பப்பட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்க தொடங்கினீங்கனால் அது கண்டிப்பா சக்சஸ் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க தாராளமா சொந்த தொழிலுங்கிறத ஆரம்பிக்கலாம். மெயினா வந்து பாத்துட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம். நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா குழந்தைக்கான வழிபாடுகள் பண்ணியிருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க, டெஸ்ட் டியூப் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனா குழந்தை பாக்கியங்கிறது இல்லாம இருந்திருக்கும். எப்பவுமே நம்ம வந்து கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் நமக்கு அப்பா அம்மான்னு சொல்றதுக்கு ஒரு வாரிசுகள் இருந்தாதான் கோடி ரூபாய் சொத்து வச்சிருந்தால் அதற்கான பயன் நமக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இப்ப குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலோ இல்ல கடவுளோட வழிபாடுகள் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது நிச்சயம் உண்டாகும். அதனால வந்து குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள். எப்ப பார்த்தாலும் வந்து பாத்துட்டீங்கன்னா டெய்லியுமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன், ட்ரீட்மெண்ட் பார்த்தாலுமே வந்து பாத்துட்டீங்கன்னா நமக்கான இது இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இப்ப நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. இந்த மாதம் உங்களுக்கு அற்புத மாதமா இருக்கும். நீங்க எது நினைக்கிறீங்களோ குடும்பத்திலையும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, தொழிலும் சரி, வண்டி வாகனம் சரி, கடன் எல்லாமே விலகி உங்களுக்கு நல்ல மாதமா தான் இந்த மாதம் இருக்க போகுது. அதனால இந்த ஆரம்பத்துல குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. பட் என்னதான் நம்ம கிரகநிலையில் கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலுமே கூட நம்ம ஜாதகத்துல சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு, அதனால என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பாத்துக்கோங்க. உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து அதனோட வழியில் நீங்க போங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.